அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேச ராசிக்கான 2026 சனி பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 7:56 மணிக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது மேச ராசிக்கு 12வது இடம். இதை விரயச்சனின்னு சொல்லுவோம். மேசராசி அன்பர்களே, நீங்க செஞ்ச புண்ணியம் என்ன, இல்ல நீங்க செஞ்ச பாவம் என்ன, இதை கணக்கு தீர்க்க வருகிறார் காலபுருஷனின் நீதிபதியாக விளக்கக்கூடிய சனி பகவான். 2026 மார்ச் மாதம் நடக்க போகிற இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுக்கு லாபத்தையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கிய சனி பகவான் இப்ப உங்களை விட்டு கொஞ்சம் விலகி உங்க ராசிக்கு 12வது இடமான மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜோதிடத்துல 12வது இடம்னா விரயம். ஆனா இது வெறும் பணம் விரயம் மட்டும் கிடையாது. இது உங்க கர்ம வினைகளோட விரயம். 7.5 சனி ஆரம்பிக்குதேன்னு பயப்படாதீங்க. ஏன்னா மேச ராசிக்கு சனி பகவான் எப்பவுமே கெடுதல் மட்டும் பண்றது கிடையாது. அவர் உங்களை எப்படி செதுக்க போறாருன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். நீங்க இப்பதான் முதல் டைமா நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கிரகநிலைகளை பார்ப்போம். சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறதுங்கிறது ஒரு சாதாரண பெயர்ச்சி கிடையாது. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேசத்தில் ஆரம்பித்து கடைசி ராசியான மீனத்துக்கு சனி பகவான் வருகிறார். அதாவது ஒரு வட்டம் முடியுது. சனி பகவான் மேச ராசியில் இருந்து மீனத்தை கடந்து மேசத்திற்கு செல்லும் போது 30 வருடங்கள் முடிஞ்சிருக்கும். இதுதான் ஒரு சர்க்கிள். இதுதான் 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் கெட்டவனும் கிடையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதற்கான காரணம் இந்த சனி பகவானுடைய சுழற்சியை வைத்துதான். அடுத்த சில நிமிடங்களில் நான் சொல்ல போகிற இந்த ரகசியங்கள் 2026 இருந்து 2028 வரையிலான வாழ்க்கையை நீங்க எப்படி திட்டமிடணும்னு தெளிவா பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்நாள் மாற்றத்திற்கான பதிவு. ஜோதிட ரீதியா பார்த்தா 12ஆம் இடம்ங்கிறது மோட்சம் மற்றும் வெளிநாடு தொடர்புகளையும் அயன சயன போகங்களையும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு லாபங்களை அள்ளி தராவிட்டாலும் ஓரளவிற்கு நல்ல ஒரு நிலைகளை தந்த சனி பகவான் இப்ப அந்த லாபங்களை சரியான வழியில முதலீடாக எப்படி மாத்துறது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்க போகிறார். இது பயப்படுற காலம் இல்லை, பொறுப்பாக இருக்க வேண்டிய காலம். முதல்ல மேசராசிக்கான பொதுவான பலன்களை பார்த்துடலாம். மீனத்தில் வருகின்ற சனி பகவான் தன்னுடைய 3, 7, 10வது பார்வைகளால உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற போகிறார் அப்படின்னு பார்ப்போம். சனி பகவானோட பார்வைக்கு கிரகண சக்தி உண்டு. அவர் எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அங்க ஒரு மாற்றத்தை விதைப்பார். மீனத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையா உங்க ராசிக்கு 2வது இடமாகிய ரிஷபத்தை பார்க்கிறார். இதன் மூலமா முதல்ல உங்க பேச்சுல ஒரு நிதானம் வரும். இதுவரை தடாலடியா பேசிட்டு இருந்த நீங்க இப்ப யோசிச்சு பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா சனி பார்த்தா வார்த்தையில் ஒரு கணம் இருக்கும். ஆனா கவனமா இருங்க, உங்க பேச்சே சில நேரங்கள்ல பகையை தேடி தரலாம். அதனால மௌனம் சர்வார்த்த சாதகம்னு அமைதியா இருக்கிறதே நல்லது. அடுத்ததா குடும்பம். குடும்பத்துல மூத்தவங்களோட ஆலோசனையை ஏத்துக்க வேண்டிய சூழல் வரும். குடும்பத்துக்காக இதுவரை நீங்க செய்யாத சில பொறுப்புகளை எடுத்து நீங்க செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும். தனஸ்தானமாகவும் அந்த 2வது இடம் இருக்கிறதுனால வருகின்ற வருமானத்தை சனி பகவான் அப்படியே நிறுத்தி வைப்பார். அதாவது கைக்கு வர்ற காசு உடனே செலவாகாம ஒரு இடத்துல முதலீடா மாறுறதுக்கு இந்த பார்வை உதவும். ஆனா சின்ன சின்ன பண தட்டுப்பாடு அப்பப்ப வந்து போகும். அது உங்களை சேமிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே. அடுத்ததா சனி பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6வது இடமான கன்னியில் விழுகிறது. இது மேச ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்களுக்கு தெரியாம முதுகுல குத்துறவங்க, மறைமுக எதிரிகள் இப்ப தானா விலகி ஓட ஆரம்பிப்பாங்க. நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் அவங்களை பார்த்து கொள்வார். அடுத்ததா கடன் நிவர்த்தி. கடன் இல்லா வாழ்வே நிம்மதின்னு சொல்லுவோம்.
இந்த 2.5 வருஷத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகளை சனி பகவான் காட்டப் போகிறார். புதுசா கடன் வாங்குறதையும் அவர் தடுத்து நிறுத்துவார். ஆரோக்கியம். 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதால நீண்ட காலமா தீராத நோய்கள்ல இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு தீர்வு கிடைக்கும். மருந்து மாத்திரைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா அஜீரணம், வாயு தொல்லை மாதிரியான சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்ததா சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9வது இடமான தனுசு ராசியை பார்க்கிறார். 9வது இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு யோகம். இதுல முதல்ல பாக்கியம். உங்களோட அதிர்ஷ்டம் இப்ப உங்க உழைப்புல தான் இருக்கு. உழைப்பவரே உயர்ந்தவர்னு சனி சொல்ல போகிறார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாக்கியம் உங்களை தேடி வரும். அடுத்ததா உங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அக்கறைகள் தேவைப்படலாம். அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த இழுபறிகள் முடிவுக்கு வரும். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்க கர்ம வினையை வெகுவாக குறைத்து சனி பகவானுடைய பேரருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். 12இல் இருந்து சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதால வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ற மேசராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல அதற்கான வாய்ப்புகள் அதிரடியாக உருவாகும். நண்பர்களே, இந்த 3 பார்வைகளையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும். சனி உங்களை செலவு செய்ய வைக்கிறார் 12இல் உட்கார்ந்து. ஆனால் அதே சமயம் கடனை அடைக்க வைக்கிறார் 6ஐ பார்த்து. வருமானத்தை சேமிக்க வைக்கிறார் 2ஆம் இடத்தை பார்த்து. பாக்கியத்தை உயர்த்துகிறார் 9ஆம் இடத்தை பார்த்து. இதனாலதான் இது ஒரு செதுக்கப்படும் காலம்னு நான் சொல்றேன். பொருளாதார ரீதியான பணங்கள், பண வரவு தடைபடாது. ஆனா செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். கையில பணம் வந்த உடனே அதை ஒரு நல்ல காரியத்துக்கு, அதாவது நகை வாங்குறது அல்லது சொத்து வாங்குறதுன்னு சுப விரயமா மாத்திடுங்க. சேமிப்புங்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் சவாலாக இருந்தாலும் கூட தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்தாலே நீங்க ஒரு பெரிய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த முடியும். அடுத்ததா தொழில் மற்றும் வியாபாரம். தொழில்ல பெரிய முதலீடுகளை நிதானமா பண்ணுங்க. கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்குகளை தெளிவா வச்சுக்கோங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு இறங்குவது மிகவும் நல்லது. பங்குச்சந்தை மாதிரியான ரிஸ்கான விஷயங்கள்ல இப்போதைக்கு அதிக ஈடுபாடுகள் வேண்டாம். வேலை தேடுபவர்களுக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். முக்கியமா உங்களுடைய சொந்த ஊர்ல வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகள்ல இருந்து நல்ல வாய்ப்பு தேடி வரும். சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வேலையில் சேர்ந்து அனுபவத்தை வளர்த்து போங்க. அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அடித்தளமாக ஆணிவேராக அமையும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். திருமணத்துல சிறு தாமதங்கள் வரலாம். ஆனா அது உங்க நல்லதுக்குத்தானே, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சரியான வரன் அமையணுங்கிறதுல சனி பகவான் உறுதியாக இருப்பார். அடுத்ததாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மழலை சத்தம் கேட்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்க பண்ணியே ஆகணும். அதுதான் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பை உங்களுக்கு விருத்தி செய்து கொடுக்கும். அடுத்ததா பெண்களுக்கு குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகும். வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். அதே சமயம் ஆரோக்கியத்துல, குறிப்பா கால் மற்றும் மூட்டு பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய மன அமைதியை தரும். மாணவர்களுக்கு ஆரம்பத்துல படிப்புல கொஞ்சம் மந்த நிலை இருக்கலாம். ஆனா விடாமுயற்சி பண்ணீங்கன்னா மேல் படிப்புக்காக நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான கல்லூரிகளில் அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சோம்பலை மட்டும் தள்ளி வைங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நட்சத்திர பாதசார பலன்கள். சனி பகவான் மீன ராசியில 3 நட்சத்திரங்கள் வழியா பயணம் செய்ய போகிறார். அந்த 3 நட்சத்திரங்கள் வழியா சனி பகவான் பயணம் செய்யும் போது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரம். ஆரம்ப காலங்கள்ல இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பண நெருக்கடி தீரும். தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். தெய்வீக நாட்டங்கள் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள் நடக்கும். அடுத்ததா உத்திரட்டாதி, சனியினுடைய சொந்த நட்சத்திரம். இங்க சனி பகவான் வரும்போது உங்க பொறுமை சோதிக்கப்படும். ஆனா உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் ரீதியான சில மந்த நிலை உருவாகலாம். அடுத்ததா ரேவதி, புதனுடைய நட்சத்திரம். அறிவு திறன் கூடும்.
வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உடல் நலத்தில் சிறிது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேச ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட பலன்களை இப்ப பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். பரணி நட்சத்திரம். கலை மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட மருந்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். புது வீடு அல்லது வாகனம் வாங்குகிற யோகம் கூடி வரும். இருந்தாலும் தேவையற்ற முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம். அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதாக கிடைக்கும். அதே சமயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மூலமாக சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மேச ராசி நட்சத்திரங்களுக்கான பிரத்யேக பரிகாரங்களை இப்ப பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற பரிகாரங்கள் வழக்கமானவை கிடையாது. ஆனா இந்த சனிப்பெயர்ச்சி தரப்போகிற தாக்கத்தை அப்படியே பாசிட்டிவாக மாத்துற சக்தி இதுக்கு உண்டு. உங்க நட்சத்திரத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் சரியா செய்யுங்க. முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில மன உளைச்சல் குறையவும் தெளிவான முடிவு எடுக்கவும் ஒரு வழி இருக்கு. உங்க ஊர்ல இருக்கிற பழமையான சிவன் கோவில் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோவில்ல இருக்கிற வன்னி மரத்திற்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு போய் அந்த மரத்தோட வேர்ல போட்டுட்டு வாங்க. வன்னி மரம் சனி பகவானுடைய தாக்கத்தை உறிஞ்சுகிற சக்தி கொண்டது. வன்னி மர விநாயகர் இருந்தால் அந்த விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அடுத்ததா நீங்க பண்ண வேண்டிய தானம் அப்படின்னு பார்க்கும்போது, தபால் துறை அல்லது கொரியர் துறையில வேலை செய்யறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியையோ அல்லது தாகத்துக்கு ஒரு குளிர்பானத்தையோ வாங்கி கொடுங்க. இது சனி பகவானுடைய ஆதிக்கத்தை சீர்படுத்தி அவருடைய அருளை முழுமையாக பெற்றுத்தரும். அடுத்ததா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கணும். தேவையில்லாத நஷ்டம் வரக்கூடாதுன்னா இதை செய்யுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல பூக்கள் பூக்கும் செடியை நட்டு வைங்க. குறிப்பா அந்த செடி பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கிற செடியா இருக்கணும். அந்த செடி வளர வளர உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகி ஓடும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள வருகிற சுக்கிர ஹோரையில ஒரு கண்ணாடி பாத்திரத்துல கொஞ்சமா கல் உப்பு போட்டு உங்க வீட்டுடைய வடகிழக்கு மூலையில வைங்க. இது உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்து பண வரவை அதிகரிக்கும். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கௌரவம் பாதிப்பு இல்லாம இருக்கவும் அரசு வழியில லாபம் கிடைக்கவும் இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பா பண்ணணும். தினமும் காலையில குளிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டு வாசல்ல மேற்கு பார்த்து நின்று கிழக்கு திசை பார்த்து ஒரு கண்ணாடி ஒன்ன கையில பிடிச்சு சூரிய வெளிச்சம் உங்க மேல படுற மாதிரி 2 நிமிஷம் நில்லுங்க. சூரிய ஒளியுடைய அந்த ரெஃப்ளெக்ஷன் உங்க உடம்புல உங்களுடைய முகத்துல படும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோர்வை நீக்கி சனி பகவானால வரக்கூடிய மந்த நிலையை மாற்றும். உங்களுடைய ஆறா கிளென்ஸ் ஆகும். இதனால உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக உண்டாகும். அடுத்ததா நீங்க சாலை ஓரத்துல கஷ்டப்படுற முதியவர்களுக்கு, முக்கியமா பார்வை திறன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு குடை அல்லது செருப்பு வாங்கி கொடுங்க. இது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கைங்கரியம். இதனால் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து விரயங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். அதனால மேசராசி நேயர்களே, 2026 சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு புதிய தொடக்கம். 7.5 சனி வந்தா பயப்படணும்னு அவசியமே இல்லை. சனி பகவான் ஒரு ஆசிரியர் மாதிரி உங்களை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகத்தான் வர்றாரு. இந்த விஷயங்களை சரியா கடைபிடிச்சீங்கன்னா வரப்போகிற காலம் உங்களுக்கு வசந்த காலமாக அமையும். சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்த வரல, உங்களை பட்டை தீட்டி ஒரு வைரமாக மாற்ற வருகிறார். சனி பெயர்ச்சி என்பது ஒரு பாடம். அந்த பாடத்தை சரியாக படித்தால் நாமளும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம